Hi everyone, if you're a makeup artist or நீங்கள் ஒரு 4-5 பேர் ஒரு வீடியோ எனக்கு ஷேர் பண்ணீங்க இன்னைக்கு மார்னிங் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் என்டையர் வீடியோ. இல்லை எதுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்குறோன்னா ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் இட். அண்ட் ஆல்சோ பீப்புள் வில் பி ஹேவிங் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் லெட் தெம் ஜட்ஜ் ஹவெவர் தே வாண்ட் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஐ எம் கரண்ட்லி டூயிங் ஆல் மை ஒர்க் அண்ட் பீயிங் இன் சோஷியல் மீடியா வி ஹேவ் டு அக்செப்ட் certain comments, negativity and also of course positivity. 98% என்ன சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் பாசிட்டிவாக தான் இருக்கும். only the 2% and of course as a human we will get attracted to negativity னு சொல்லலாம். So now I have to talk about certain things. நான் அந்த வீடியோ என்டையராக பார்த்தேன், கமெண்ட்ஸும் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸில் என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அஷ்மிதா இஸ் டிஸ்கிரிமினேட்டிங் certain community அப்படின்ட்டு. ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறேன். ரீசெண்டாக மார்ச் மந்தில் எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, குஜராத்தி பிஹாரி கிளைண்ட். இவங்களோட வெட்டிங் நாங்கள் பண்ணோம், ஒரு 5 days கண்டினியூஸாக பண்ணோம். லாஸ்ட் டே மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க 50 பேருக்கு நியர்லி மேக்கப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து என்கிட்ட பாஸ்ட் அவுட் ஆகி என்கிட்ட ஒர்க் பண்ணாத என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து வரீங்களான்னு கேட்டிருந்தேன். ஸோ ஹையர் பண்ணியிருந்தேன் பேசிக்காக. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. வந்தபோது அவங்களுக்கு நான் சில வே ஆஃப் மோட்டிவேஷன், புஷ் அண்ட் ஆல்சோ இந்த ஈவெண்ட்டை பற்றி அவங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கிளைண்ட்டோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சில பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நான் பிரைடோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசும்போது அவங்க சொன்னாங்க ஐ டோன்ட் கன்சியூம் கார்லிக், ஐ டோன்ட் கன்சியூம் ரூட் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓ அப்படியா, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இதை அவங்க சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா இந்த எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட ஃபேஸ்னா அவங்க கிட்ட போய் லிப் அப்ளை பண்ணுறது, ஐஸ் அப்ளை பண்ணுறது, கேன் யூ ப்ளீஸ் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லி அவங்க வாய் கிட்ட நான் இவ்வளோ டிஸ்டன்ஸோட சொல்லுவோம் மோஸ்ட்லி. சரி இவ்வளோ கூட டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாமே, பட் இந்த டிஸ்டன்ஸில் பேசும்போது நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஸ்மெல் வர ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க அதை வந்து அவங்க ப்ரீத் பண்ணலாம். ஓகே அஷ்மிதா வந்து கார்லிக் சாப்பிட்டாங்க நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்றதுனால த்ரூ அவுட் த இவெண்ட்டில் நான் கார்லிக் பேஸ்டான பிக்கிள்ஸோ இல்லை அது பேஸ்டான ஃபுட்ஸ் நான் எடுத்துக்கல. பட் நான் அது ரிக்வெஸ்ட்டாக வச்சேன். ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட், நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஆனியன் கார்லிக்லாம் இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுட்டு மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணாலுமே கிட்ட போய் லிப்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, லிப்ஸ்லாம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி ஸ்மெல் பண்ணுவாங்க கிளைண்ட், அப்போ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். அதில் வந்து 2 பேர் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தாங்க அந்த கிளைண்ட். அந்த 50 மெம்பர்ஸில் ப்ரெக்னென்சி ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் என்ன சமைக்கிறாங்கன்றது கூட ஸ்மெல் பண்ணலாம். எனக்கு நிறைய பேபி ஷவர் கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கும் எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இந்த கார்லிக் ஆனியன் வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்க, இவங்க வந்து இந்த கம்யூனிட்டியில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாரும் கன்சியூம் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒருத்தவங்களோட பக்கத்தில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக் இப்படி பக்கத்தில் அப்ளை பண்ணும்போது பேசிட்டு அந்த ஸ்மெல் பண்ணால் தே ஒன்ட் பி கம்ஃபர்டபுள் அப்படின்றதுனால ஸோ இன்னைக்கு சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. தே ஹாவ் அ குட் ஸ்ப்ரெட் மேலே. ஸோ இதனால அவாய்ட் பண்ணி என்னோட ரிக்வெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். இது குட் கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் மை கிளைண்ட்ஸ் அப்படின்ற மோட்டோவில் தான் இந்த என்டையர் வீடியோ நடந்துச்சு. அப்போ சிரிச்சிட்டு சொல்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். எனக்கு அங்கே 5 கிளைண்ட் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்படியே மேக்கப் பண்ணும். அதுக்கு முன்னாடி அவங்கள செட் பண்ணி க்ரூம் பண்ணி ஒரு கோஆர்டினேட்டராக பண்ணுறோட ஒர்க் என்னோடது. ஷீஸ் டிஸ்கிரிமினேட்டிங் சர்டன் கம்யூனிட்டிங்கும் போது ஐ ஃபெல்ட் வெரி அப்செட். அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அஷ்மிதாக்கு தெரியாமல் அவங்க டீம் மெம்பர் இந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தப்பு. ஏன்னா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணது நான் தான். அந்த சர்டன் பர்சன் என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்த பர்சன் வந்து என் வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த கான்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே எவ்ரி ஒன் நீட் கான்டென்ட். ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அது எனக்கு பெரிய வருத்தம் இல்லை. நான் தான் அந்த இடத்துல பாஸ். பிகாஸ் நான் தான் அந்த இடத்துல நான் தான் கோஆர்டினேட்டர். மேக்கப்னு வரும்போது நான் தான் அதோட ஹெட்டாக இருந்தேன். தேர்ட் வந்துட்டு ஐ எம் ஆல்சோ டீச்சர், மேக்கப் டீச்சர், எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெயினராக வந்து ஏன் சாப்பிடல, ஏன் பண்ணீங்க, மவுத் ஃப்ரெஷர் கையில் வச்சிருக்கீங்களா, பர்ஃப்யூம் வச்சிருக்கீங்களா, வைக்கலன்னா எப்படி நான் உங்களை ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு நான் கேட்கறதுக்கு ஐ நீட் திஸ் ஃபேஸ் இல்லை, இப்போ நான் பண்ண ஃபேஸ் எனக்கு வேணும். மவுத் ஃப்ரெஷ்னர் பேக்கில் இருக்கா, உங்ககிட்ட பர்ஃப்யூம் இல்லையா, பர்ஃப்யூம் போடலையா, நீங்கள் ஆனியன் அண்ட் கார்லிக் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் இது வந்து தட்ஸ் அ ஃபேக் ஃபேஸ் பேசிக்காக. நான் என்னோட ரோல் ஒரு டீச்சராக இப்போ கீழே எனக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குன்னா ஓகே யூ கைஸ் ஹேவ் டு யூஸ் த கன்சீலர் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ ஹேவ் டு கோ வித் தட் ஆர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஐ நீட் திஸ் ஃபேஸ், கன்சீலர், கான்டோர். யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அப்படி கேட்குற ஃபேஸ் வந்து ஒரு ஸ்டர்ன் ஃபேஸ், ரூட் ஃபேஸ்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் அ ஃபோக்கஸ்ட் ஃபேஸ் பேசிக்காக. அது இல்லாமல் வந்து சிரிச்சுட்டே போயிட்டு யூ ஹேவ் டு யூஸ் கன்சீலர், யூ ஹேவ் டு யூஸ் ஹைலைட்டர், லிப்ஸ்டிக் போட்டுருங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஃபேக்கை விட வந்து இட் இஸ் நாட் இட் சம்திங் ஒரு கரெக்டாக போய் பதிவாகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் அங்கே நடந்துச்சு. அது கீழே சில கமெண்ட், அஷ்மிதாக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா, எங்களுக்கு தெரியாது, நான் அஷ்மிதா கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சா, ஐயோ எனக்கு நல்லவேளை நீங்கள் யூ சேவ்டு மீ அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். இந்த இண்டஸ்ட்ரி நான் வந்ததுக்கு
அதுக்கப்புறம் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு 4-5 நாள் கிளைண்ட்ஸ் இல்லை, இஃப் ஐ டோன்ட் ஹேவ் மேக்கப் கிளைண்ட்ஸ் அப்படின்னா தான் நான் பிரியாணியோட ஆனியன் ரைத்தா சாப்பிடுவேன், இல்லை ரா ஆனியனே நான் கன்சியூம் பண்ணுவேன், எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஸோ ஐப்ரோ த்ரெடிங் பண்ணுறவங்களோட ஸ்மெல் உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. அஃப்கோர்ஸ் நம்மலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் அடுத்தது அவங்க கிட்ட போகிறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. தட் வில் பி a question mark. அந்த question mark எங்கிட்ட நடக்கக்கூடாதுன்னா I will be trying as much as possible to be super professional and I train every students in such way. சில பேர் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க லைஃப் லாங், சில பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு நான் கன்வே பண்ணேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஸ்மெல் குட். ஒருத்தவங்க பக்கத்தில் போய் ஒர்க் பண்ணுறோம், இப்படி தான் கை தூக்கிட்டு பண்ணுவோம், நிற்க வச்சு பண்ணுவோம், இப்படி தான் வந்து அவங்களுக்கு ஹேர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், ஜுவல்ஸ் போட்டு விடுவோம். எல்லாமே நம்மளை வந்து அவங்க ஸ்மெல் பண்ணும்போது எப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி பண்ணால், ஐயோ அஷ்மிதாட்ட போனால் அஷ்மிதா காஃபி குடிச்சிட்டு பக்கத்தில் வந்து பேசுவாங்க, ஆனியன் சாப்பிட்டு பக்கத்தில் வந்து பேசுவாங்க, நல்ல ட்ரெஸ் கடைக்கு போங்க, அந்த ஸ்டோர் மேனேஜர் வந்துட்டு உங்களை பார்த்து கிளைண்ட்டை பார்த்து சிரிப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து சிரிக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஷுட் ஹேவ் அ ஸ்டர்ன் ஃபேஸ். நாளைக்கு வந்துருவீங்களா, லீவ் போடாமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு லீவ் போடாமல் வாங்க, வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஒரு மேனேஜரோட ஒர்க். அது ஒரு பாஸா நான் எப்படி வேணா என் ஃபேஸை வச்சிருக்கலாம். யூ கைஸ் ஆல்சோ வெரி வெல் நோ என் டீமோட நான் எப்படி இருப்பேன், என் டீம் கூட நான் எப்படி பழகுறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஐ ஹாவ் அ ஸ்டர்ன் ஃபேஸ். ஒரு நாளைக்கு 8 hours to 10 hours அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. 8 hours என் ஃபேஸ் வந்து உருன்னு தான் இருக்கும், வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அந்த வேலையில். 2 hours நான் ஜாலியாக இருப்பேன். எல்லாருக்கும் they need a break, they also need a certain mindset to get the work done. நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கேன், கிளாஸ் எடுக்கும்போது என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நிறைய டெமோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோஸ். அது ரொம்ப ஸ்டர்னாக பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் சொல்கிறது வந்து என் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு புரிஞ்சிருச்சா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருச்சா, நான் கன்வே பண்ணதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களான்ட்டு ஒருத்தவங்க ஃபேஸையும் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். ஏன் பார்த்துட்டே இருப்பேன்னா, அவங்க ஃபேஸ் டல்லாக இருந்தால் என் ஃபேஸ் ஒய் ஆர் டல், யூ காட் த ஆன்சர் ஃபார் இட் அப்படின்னு திரும்ப நான் கேட்பேன். இதுதான் என்னோட ஃபேஸுங்க. சிரிச்சிட்டே பேசுறதெல்லாம் வந்து நான் உட்காந்து அவங்களோட கிளைண்ட் ஹேண்ட்லிங் பேசும்போது ஐ பி டாக்கிங் அபவுட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் திஸ் பாயிண்ட். ஏன்னா எந்த கம்யூனிட்டி நான் டார்கெட் பண்ணலை, ஐம் அ ப்ரவுட் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டைரியில் எங்கள் அப்பா எப்போவுமே வந்து ரிலீஜியன் காலமில் எம்மதம் சம்மதம்னு தமிழ் எழுதுவார். இப்படி தான் வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னை வளர்த்தாங்க. நானுமே என் ஃபேஸ்புக் பயோவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எம்மதம் சம்மதம் தான் இப்பயுமே போட்டு வச்சிருக்கேன். ஸோ எந்த கம்யூனிட்டி இங்கே டிஸ்கிரிமினேட் பண்ணல. இஃப் அஷ்மிதா ஹாஸ் அ ரூட் ஃபேஸ் வென் ஷீஸ் டேக்கிங் கிளாஸஸ்னா எஸ் ப்ளீஸ் கீப் இட், ஐ எம் அ ரூட் பர்சன் கூட ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட். பிகாஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கிறது ரூட் ஃபேஸு, நான் உன்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து சிரிச்சுட்டு சொல்லலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐ ரியலி டோன்ட் நோ. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சொல்லி. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கைஸ் டு வாட்ச் இட் பிகாஸ் இந்த மார்ச் மந்தே ஷேர் பண்ண வீடியோ. அதில் 2-3 இடத்துல நான் சொல்லியிருப்பேன், ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் எனக்காக ஆனியன் கார்லிக் சாப்பிடாதீங்க சொல்லியிருப்பேன். ஆனியன் கார்லிக்லாம் சாப்பிடாதீங்க, இன்னைக்கு வந்து நீங்க வேலை பக்கம் வந்திருக்கீங்க, வேலை பார்த்துட்டு போங்க இப்படிலாம் சொல்றது இல்லை. இன்ஃபேக்ட் ஈவெண்ட் முடிச்சப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆனியன் பஜ்ஜியும் சாப்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு ஈவெண்ட் இல்லை அப்படின்றது. ஸோ அதுவும் எங்கள் கிளைண்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதே சேம் கிளைண்ட் தான். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தெர் வில் பி ஆல்வேஸ் அ டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். எல்லாருக்கும் 2 sides ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். நான் அப்படி நம்மளோட 4-5 சைட்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். அஷ்மிதா மட்டும் இல்லை, நிறைய விமன் தே பிளே அ மல்டிபிள் ரோல்ஸ். அந்த மல்டிபிள் ரோல்ஸில் அவங்களுக்கு மல்டிபிள் ஃபேஸஸை நீங்கள் பார்ப்பீங்க. குழந்தைகிட்ட ஒரு முகம், அம்மா கிட்ட ஒரு முகம், தங்கச்சி கிட்ட ஒரு முகம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு முகம், டீம் கிட்ட ஒரு முகம், இந்த மாதிரி மினிமம் ஆஃப் ஒரு 10-20 முகம் வச்சிருப்பேன் நான் அவங்க கிட்ட ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் சச் கேஸ் டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். லஞ்ச் டைமில் நான் டைம் எடுத்து ஏன் இந்த வீடியோவை நான் வந்து பேசி கொடுக்குறேன் அப்படின்னா, பிகாஸ் நான் ஒரு கம்யூனிட்டியை தப்பாக பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அது தப்பான ஒரு விஷயத்தில் போயிடக்கூடாது. பிகாஸ் எங்கள் அப்பா வளர்த்த விதத்தில் அது முக்கியமாக சொல்லி வளர்த்தது எந்த ரிலீஜன் பார்த்து பேசாமல் போகக்கூடாது அப்படின்றது. அதனால வந்து திஸ் சம்திங் ஐ ஃபெல்ட் சூப்பர் அப்செட் அண்ட் மெயினாக அதை நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் மற்றவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுப்பேன். எனக்கு ஒர்க் பண்ணுறவங்க ஆனியன் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வேறு எதாவது சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பட் ஆல்சோ எஜுகேட் தெம். நிறைய பேருக்கு அந்த எஜுகேட் பண்ணி சொல்லி கொடுத்து மாத்துறது வந்து ரொம்ப முக்கியம் காலகட்டத்தில். அண்ட் 2024 மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒரு கிளைண்டோட ஒர்க் பண்ணும்போது மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டுக்கோங்கன்னு சொல்றது தப்பாக இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா மேக் ஷுர் எனக்கு வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஆனியன் ரைத்தாவோட வாங்கிட்டு வந்து தாங்க. நான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வந்து காகிள் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து லிப்ஸ்டிக் போட்டு விடுறேன்.
அப்போ நீங்கள் என்ன ஸ்மெல் பண்ணுவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி டைம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா யூ ஆல்சோ ஹேவ் டு நோ வாட் இஸ் த ப்ளஸ் அண்ட் மைனஸ். பிகாஸ் ஐ மீன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 9 years. இப்போ எனக்கு இதை பெட்டராக தெரியும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு இன்னும் பெட்டராக இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் anyone just by having your own perspective. And also என்னோட ஃபேஸை ஒருத்தவங்க ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ கேன் ஈவன் சென்ட் them a legal notice. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2000 to 5000 கூட தான் அந்த வீடியோ என்னால் தூக்க கூட முடியும். பட் இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே போய் முட்டாள்தனமாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ரியலி டோன்ட் நோ how far இந்த 2024 நம்ம இருக்கோம், இந்த ஜென்ரேஷன் நோக்கி போகுது அப்படின்னு தெரியலை அப்படின்றத நான் கன்வே பண்ண நினைக்கிறேன். ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் anyone. எவ்ரிதிங் இஸ் கான்டென்ட் ஹியர். நீங்கள் கிரியேட் பண்ணுங்க, என்ன வேணால் பேசலாம். பட் ஒரு கம்யூனிட்டியை தாக்குன மாதிரி நான் என்னை போர்ட்ரே பண்ணுறது ஐ ஃபெல் இட் இஸ் லைக் சம்திங் ராங். அதனால அந்த முட்டாள்ன்ற வார்த்தை கூட வந்துச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். அது உங்களை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. when it comes to மேக்கப் இண்டஸ்ட்ரி ஐம் லைக் சூப்பர் ப்ரொஃபஷனல், ஐம் சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் மோரோவர் நான் ரொம்ப பேஷனேட்டாக பிடிச்சி இந்த வேலையை பார்க்குறேன். அதனால எந்த விதத்துலையும் யாருக்கும் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் என்டையராக வந்து நான் மட்டும் இல்லை என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஏதாவது தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு சே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் அந்த போஸ்ட் பண்ண அதே வீடியோவை நான் ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். இட்ஸ் கிராஸ் லைக் 1.5 million. அண்ட் அதில் இருக்க கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு ஐப்ரோ கடைக்கு போனேன், இந்த மாதிரி பண்ணாங்க, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு இப்படி வந்து பண்ணினாங்க அப்படின்லாம் ஷேர் பண்ணுவாங்க. டு பி ஃப்ராங்க், ஒரு 7 years பேக் நான் நிறைய விஷயத்த பிரேக் பண்ணேன் இந்த இண்டஸ்ட்ரியில். ப்ரஷஸை க்ளீனாக தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து கிளென்ஸ்ட் அண்ட் சானிடைஸ்டாக தான் வச்சுருக்கணும் எல்லாத்தையுமே, மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணணும், பர்ஃப்யூம் உங்கள் வேனிட்டியில் கண்டிப்பாக இருக்கணும்னு நிறைய நான் பேசினேன். வாட் யூ வாண்ட் யூ நோ, இட்ஸ் யுவர் லைஃப், இட்ஸ் ஒன் லைஃப். டோன்ட் டார்கெட் anyone, டோன்ட் டாக் wrong about someone. இது எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு ஓடிட்டு இருக்கோம். சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறது, குழப்பி விடுறது, தப்பாக பேசுகிறது எல்லாமே ஆக்சுவலி வேண்டாம். பிகாஸ் எனக்கு உண்மையாகவே நிறைய விஷயத்துக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்லை. இந்த நிலாவோட பர்ஃப்யூம் வீடியோ கான் வைரல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் இட்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாக்ட் ஸ்டோரியை ஒரு போஸ்ட்டாக போட கூட எனக்கு டைம் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, என் லைஃப்பில் ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. என் டீம் மெம்பர் உட்காந்து எடிட் பண்ண அதுக்கு ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அஷ்மிதா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கமெண்ட் வரும். டோன்ட் கிவ் அ ரிப்ளை டு டாக் அபவுட் நெகட்டிவிட்டிக்கு ரிப்ளை பண்ணாதீங்க. யூ ஆர் கோயிங், கீப் ராக்கிங், கீப் க்ரோயிங், டோன்ட் எக்ஸ்பிளைன், டோன்ட் give explain for everything அப்படின்ற மாதிரி கொடுக்காதீங்க. this is something I really wanted to talk about it because people are so crazy. நான் ஒரு கம்யூனிட்டியை டிஸ்கிரிமினேட் பண்ணுறேன்னு போடுறது I can't keep my mouth shut. அது அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு எனக்கு. I really wanted to talk about itன்றனால இந்த ஒரு வீடியோ. I hope I tried my level best to explain the situation. Be kind to each other. You don't know what is exactly happening, what exactly happened ன்னு தெரியாது. So looking forward, but not with more such videos because I'm done and giving a certain explanation. This video is mainly for this 3 word, ஒரு certain community-யை அஷ்மிதா discriminate பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக. So we are done with it. Last but not least, எல்லார பற்றியும் தப்பாக பேசி வளர்றது வந்து எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வளர்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கவங்களுக்கு மை பெஸ்ட் விஷஸ் பிகாஸ் தட்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் எங்கள் கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு வரல. நாங்கள் எல்லாருமே வந்து எங்களை பற்றி ஷேர் பண்ணி நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோமே தவிர மற்றவங்கள மட்டம் தட்டி நாங்கள் வளரலை அண்ட் மற்றவங்கள மட்டம் தட்டியும் நாங்கள் சம்பாதிக்கல. ஸோ அதை உங்களுக்குலாம் ப்ராப்பராக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றவங்கள மட்டம் தட்டி குறை சொல்லி எப்படி வளர முடியுது, அதை வளர்றது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்களுக்குன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க, உங்ககிட்ட கற்றுக்கிறவங்க, உங்களை வந்து நம்புகிறவங்க, நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க எல்லாரையும் சேர்த்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. எதை பார்த்தாலும் நெகட்டிவோடு பாருங்கள், எதை பார்த்தாலும் தப்பான கண்ணோட்டத்தில் பாருங்கள், தப்பாக மற்றவங்கள பற்றி பேசி வளருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஐ திங்க் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு ஓப்பன் அப். பட் அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்டில் அஷ்மிதாவும் சரி, அவங்கக்கிட்ட இருக்க டீம் மெம்பர்ஸும் சரி, உங்களுக்கு தெரியும் என் டீமை நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப்ஸோ எம்ப்ளாயிஸ்னு கிளைம் பண்ண மாட்டேது. மை டீம் அவங்களும் சரி, டோன்ட் கிவ் அப் ஃபார் சச் வீடியோ ஆர் சச் கான்டென்ட். இந்த மாதிரி என்ன தப்பாக பேசினாலும் நாங்கள் கிவ் அப் பண்ண மாட்டோம். டேக் கேர், பை பாய்.